மேகா ஆஃபீஸ்ல இருக்காங்க. அப்போ வாசு போறாரு. "வாங்க மாமா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்போ மேகா சொல்றாங்க, "என்ன மாமா எப்படி இருக்கீங்க?" "ஏதோ இருக்கேன். பணம் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு மேகா" அப்படின்னு சொல்றாரு. "அப்படியா? நீங்க ஜானகி அத்தைகிட்ட போயிட்டு பணம் கேளுங்க மாமா. எதுக்காக நீங்க கேட்காம இருக்கீங்க? இவ்வளோ நாள் அங்க கஷ்டப்பட்டீங்கல்ல, போயிட்டு ஜானகி அத்தையோட சொத்த பிரிச்சு குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது கண்டிப்பா குடுப்பாங்க. நீங்க விடாதீங்க. நீங்க போய் கேளுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்றாங்க. "சரி மேகா நான் போய் கேட்கறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வாசு போறாரு. ஜானகி வீட்ல இருக்காங்க. கத்துறாரு. "வா, வெளிய வா. ஜானகி வெளிய வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. வெளிய வராங்க. வந்த உடனே கேட்கறாரு. "ஆமா, உங்க குடும்பத்துக்காக நான் எவ்ளோ உழைச்சிருக்கேன். அதுக்காக நீங்க எனக்கு என்ன பண்ணீங்க? எனக்கு சேர வேண்டிய பணத்த ஒழுங்கா குடுத்துருங்க. இல்ல என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது" அப்படின்னு வாசு கத்துறாரு. "ஏய்! என்ன உன்னால பண்ண முடியும்? என் வாழ்க்கைய அழிச்சுட்ட. இப்ப அந்த ஜோதியோட போய் வாழ்ந்துட்டு இருக்க. உனக்கு என்ன தரணும்? அட ச்சீ! வாய மூடு போ இங்கேருந்து" அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி சொல்றாங்க. "எவ்ளோ தைரியம் தான் இவ்ளோ திமிரா பேசுவ?" அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிய போட்டு வாசு பயங்கரமா அடிச்சுட்டாரு. அப்படியே கீழ விழுந்துட்டாங்க. கத்துறாங்க அப்படியே வலி தாங்க முடியாம. ஆர்த்தி ஓடி வராங்க. "அம்மா என்னம்மா ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு தூக்குறாங்க. உடனே சித்துவோட தாத்தாவும் வராரு. "என்ன ஆச்சும்மா?" அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே கேட்குறாரு. "எதுக்காக இங்க வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "அப்படிதான் வருவேன். எனக்கு தேவையான பணம் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் பண்ணுவேன்" அப்படின்னு வாசு சொல்றாரு. இத கேட்டோனே மகேந்திரன் வராரு. வந்தவுனே பயங்கரமா கோவம் வருது. "டேய்! நீ நல்லவன்னு நெனச்சு என் தங்கச்சிய கட்டி வச்ச. இன்னைக்கு என் தங்கச்சியோட வாழ்க்கைய அழிச்சுட்ட. எனக்கு ஜானகி தங்கச்சி மட்டும் இல்ல, என்னோட அம்மா. என் அம்மாவுக்கு ஒண்ணுன்னா உன்ன உயிரோட விட்டுருவேனா? சாவடிச்சு போட்டுருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. அடிச்சு சட்டைய புடிச்சு அப்படியே தர தரன்னு இழுத்துட்டு போறாரு. இழுத்துட்டு போய் வாசல்ல தள்ளி விட்டுட்டாரு. "போடா இங்கேருந்து. இனிமே இங்க வந்த உன்ன உயிரோடயே கொன்னுடுவேன்" அப்படின்னு மகேந்திரன் சொல்றாரு. அத கேட்டோனே ஜானகி பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. எல்லாருமே நிலாசோறு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உருண்டை பிடிச்சு எல்லாருக்கும் குடுத்துட்டு இருக்காரு மகேந்திரன். செல்லம்மா, சித்து, லக்ஷ்மி எல்லாருமே சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஜானகி வராங்க. வந்த உடனே கை நீட்டுறாங்க. "அண்ணே எனக்கும் ஒரு உருண்டை குடுண்ணே. சின்ன வயசுல நீ எனக்கு சாப்பாடு குடுத்து தானே வளர்த்த. எனக்கு இப்போ குடுண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அத கேட்டோனே பயங்கரமா சந்தோஷப்பட்டாரு மகேந்திரன். "இந்தாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருண்டை சாப்பாடு தராங்க. அத வாங்கி சந்தோஷமா சாப்பிடுறாங்க. ஜானகி அவ்ளோ சந்தோஷமா இருக்காங்க. மகேந்திரன் பார்க்குறாரு.